உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க. உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, பழகுனவங்க, கரெக்டாக சாப்பாட்டு நேரத்தில் வராங்க. நீங்கள் நிறைய சமைச்சு வச்சுருக்கீங்க, பாத்திரத்தில் சாப்பாடெல்லாம் வச்சுருக்கிறீங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் அவர் விருந்தாளி, அவர் நல்ல பசியில் இருக்கார். ஆனால் மனசுக்குள்ளே எதிர்பார்ப்பு இருக்குது, நீங்கள் பசிக்கு ஏதாவது பரிமாறுவீங்களான்னு. ஆனால் அவருக்கு கேட்கறதுக்கு தயக்கம். உங்களுக்கு என்னன்னா, பசிச்சா அவரே கேட்கட்டும், நம்ம எண்ணத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிறது உங்களோட எண்ணம். பின்னாடி ஒரு நாள் அதெல்லாம் நீங்களும் எடுத்து கொடுக்கல, அவரும் சாப்பிடல. பின்னாடி ஒரு நாள் பேசுறப்போ உங்களுக்கு அது தெரிய வருது, அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்ப நான் எவ்வளோ பசியோட வந்தேன் தெரியுமா அப்படின்னு. நீங்க சொல்றீங்க, அடடா நீங்க கேட்டிருக்கலாமே பசிக்குதுன்னு, நான் வீட்டில் எல்லாமே சமைச்சு வச்சிருந்தேன், கிச்சன்ல ஃபுல்லா எல்லா ஐட்டமும் இருந்துச்சுன்னு நீங்க சொல்றீங்க. என்ன யூஸ்? ஒருத்தர் பசியோட வீட்டுக்குள்ள வர்ற நேரத்துல நீங்க எல்லா பாத்திரத்துல எல்லா ஐட்டமும் வச்சிருந்தாலும் நீங்க வாய் விட்டு கேட்காம, உங்களை நீங்க வெளிப்படுத்தாம, அவர் கேட்கட்டும்னு நினைச்சு நீங்க விட்டதுனால உங்க சாப்பாட்டால என்ன யூஸ் அவருக்கு? அவரோட அந்த மனசுக்குள்ள இருந்த பசி, அவர் உடம்புல இருந்த சோர்வு அப்படிங்கிறது அது எங்காவது போகுமா? இந்த மாதிரி தாங்க, நம்ம வெளிப்படுத்தாம மனசுக்குள்ள நிறைய பாசம், நேசம், ஆசை எல்லாமே இருக்கு. ஆனா எதையுமே வெளிப்படுத்தாம நம்ம பாட்டுக்கு தன்னால தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களா தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்ம வச்சிருக்க எந்த உணர்வுகளாலையும் எந்த ஒரு நன்மையும் வராது, நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். இதை யோசிச்சு பாருங்களேன்.